அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். சார், ஒரு வசனம் ஒன்று சொல்வாங்க, நீங்களே கூட அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, திமுக கண்டிப்பாக அதாவது 5 வருடங்களை தாண்டி ஒரு முறை கூட 2வது முறை ஆட்சி அமைத்தது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அது இந்த தேர்தல்ல தாவேகா இல்லைன்னா ஒருவேளை அது பொய்யாக கூட ஆகியிருக்கலாம். ஆனால் இன்று பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைச்சு அதை உண்மைன்னு நிரூபிச்சுட்டாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. இதே நேரத்துல திமுக தன்னுடைய தோல்வியை உணர்ந்து திரும்பியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அது ஒரு முதற்கட்டமாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செயற்குழு கூட்டம் கூடியிருக்காங்க. இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அதுல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 75 ஆண்டுகளாக திமுக இந்த மாதிரிதான் வளர்ந்திருக்கு, தோல்விங்கிறது இது நிரந்தரம் கிடையாது, இது மீண்டு எழுவதற்கான இடம்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டம் அப்படிங்கிறது தோல்விக்கான காரணத்தை ஆராய்வதற்காக இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுக நடத்துற கூட்டம் அந்த தோல்வி எதனால, அதை பத்தி ஆலோசிக்கிறோம், நீங்க அடுத்து என்ன மாற்றம் பண்ண போறோம், இதெல்லாம் இல்லை. அடுத்து உதயநிதி அவர்களுக்கு தோதாக உள்ள அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கான கூட்டம், அப்படிதான் அதை பார்க்க முடியும். ஏன்னா தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்லி முதல்ல யாரெல்லாம் இவங்களால அப்படின்னு நிறைய ஒரு பட்டியல் போடுவாங்க. திருச்சியில இவரால போச்சு, மதுரையில இவரால போச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் திரு ஸ்டாலின் அவர்களால் தான் தோற்றோம்னு அவரை முதல்ல பதவி விட்டு இறங்க சொல்லணும். அதுதான் உண்மையான தோல்விக்கான அந்த காரணத்தை ஆராயிறது. ஏன்னா இவங்களே சொல்லுவாங்க, அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியை நடுவுல புடுங்கிட்டவர் தான் பழனிசாமி, நடுவுல எடுத்துக்கிட்டாரு பதவியை அப்படின்லாம் சொல்லுவார். நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க தான் ஆளுநாள் முதல்வர், 5 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 200 வெல்லுவோம், இப்ப வச்சா 234 வெல்லுவோம், அடுத்த வாரம் வச்சா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வெல்லுவோம், இப்படிலாம் நீங்க சொல்லிக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல யார பதவி விட்டு தூக்கணும், அதை சொல்லணும் இல்லையா? முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தோல்விக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இது என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும். அதை அவர் சொல்லல, முதல் விஷயம். 2வது, இது நாள் வரைக்கும் இருந்த மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை கூட்டுறேங்கிறாரு. இப்ப நியாயப்படி 2011 தோத்து போனோடனே ஒரு 45-50 இருந்ததை 65-70 ஆக்கினாங்க. ஒரு 10-15 நம்பர் கூட்டாங்க வச்சுக்கலாம். அப்போ நீங்க யார் மேல பழி போட்டீங்க? இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை எக்ஸ்ட்ராவா போட்டீங்க பொறுப்பாளர்ல. இருக்கிறவங்கள மாத்திரன்னு சொல்லிட்டு, இருக்கிறவங்களாம் குறைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா ஆள் போட்டீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலா எதனால தோத்தீங்க? உங்களுடைய ஓவர் விளம்பரம், சோசியல் மீடியாவை நம்பி இருந்த ஓவர் கான்பிடன்ஸ். எப்படி இருந்தாலும் அடுத்து முதல்வரானா உதயநிதி தான் முதல்வராக வருவார், அடுத்து ஆட்சி பிடித்தால் உதயநிதி தான் முதல்வராக வருவார் என்ற ஒரு 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 எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்க பார்த்தீங்க. ஏன்னா ஜெயிச்ச உடனே அவர் எப்படியும் வர வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவரை முன்னிலைப்படுத்தியே தான் நீங்க எல்லாத்துக்கும் போனீங்க. அது தப்பு. உங்களுக்கான வாக்குகள் அப்படின்னு வேற, உதயநிதிக்கான வாக்குகள் வேற. நீங்க இந்த 3 விஷயத்திலையும் கோட்டை விட்டீங்க. அடுத்தது வேட்பாளர் தேர்வு. வேட்பாளர் தேர்வு அந்த பென் நிறுவனம் சபரீசன் அவர் தான் பார்த்துக்கிட்டு ஒரு ஊர்லயும் 3 பேர் 4 பேர்னு செலக்ட் பண்ணி அதுல ஒருத்தரை கொண்டுறதுன்னு அவர் தான் பண்ணார். அப்ப தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா பண்ணணும். அவர் ராஜினாமா பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா அவர் எந்த பொறுப்புலையுமே இல்லை, பதவியிலேயே இல்லை, அவர் ராஜினாமா பண்ண முடியாது. ஆனா அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளர். பெண் நிறுவனத்தின் பொறுப்பாளர் அவரு, கட்சிக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுத்தது அவரு, அந்த பெண் நிறுவனம். ஆனா இவர் எந்த விதத்தையும் சம்மந்தப்பட மாட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது யார் தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும்? அப்படி ஓகே, சேகரபாபுவை பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன் சொன்னாரா? சொல்ல. தனியா ஒருத்தரை சொல்லாம 70 வயசுக்கு மேல இருந்தா வெளில போனோம், 50 வயசுக்கு மேல இருந்தா வெளில போனோம், 45 வயசுக்குள்ள இருந்தா இங்க இருக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லறதுக்கு நேரடியா ஒருத்தரை தூக்குறதுக்கு உங்களுக்கு பயம். ஏன் பயம்? நேரடியா சேகர்பாபு உங்களால் தான் சென்னை மொத்தம் காலி ஆச்சு, உங்களால் தான் தமிழ்நாடு மொத்தம் காலி ஆச்சுன்னு சொல்றதுக்கு பயம். அப்பாவு அவர்களே உங்களால் தான் எல்லா இடத்தையும் தோத்து போனோம், நீங்க சட்டப்பேரவையில சரியா நடக்கல, அதனாலதான் தோத்து போனோம்னு சொல்றதுக்கு பயம்.
கே.என். நேருவும் துரைமுருகனும் கட்சியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள வளரவே விடாம இருக்கீங்களே அப்படின்னு நேரடியா சொல்ல பயம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு 70 வயசுக்கு மேல இருந்தா நீங்க வேண்டாம், 60க்கு மேல இருந்தா வேண்டாம். சரி, இவருக்கு என்ன வயசு? அப்ப இவரு எப்படி தலைமை பதவியில இருக்காரு? அதாவது இவரு 50 வயசு வரைக்கும் இளைஞர் இருப்பாரு. அதுக்கப்புறம் பையன்ட்ட கொடுத்துப்பாரு. இவருக்கு மட்டும் அந்த பதவிக்கான எஸ்கேபிசம்லாம் உண்டு. இவர் இருக்கலாம் எல்லா பதவியிலையும். இப்ப இவரு 70க்கு மேல ஆயிடுச்சுல்ல. அடுத்த கட்சி தலைவர் இறங்கிட்டு அடுத்த ஒரு பையனை வைங்க. ஏன் மாட்டேன்றீங்க? சரி, கனிமொழி அவர்களை வைங்க. உங்களோட சின்னவங்க தானே அவங்க. அவங்கள வைங்க. பெண்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கறதா இப்ப சொல்லியிருக்கிறீங்க. அவங்கள வைங்க தலைவரா. சரி, அட்லீஸ்ட் பொதுச் செயலாளராவான ஆக்குங்க மொத்தத்துக்கும். எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. இந்த கூட்டம் எதுக்கு அப்புறம்? இந்த கூட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம். வேற எதுவும் இல்ல. அதுல அவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். சார், நீங்களே as a rightly said by you ஒரு இடத்துல சொல்றாரு, இவ்ளோ வயதுக்கு மேல இவங்க இருக்க முடியாது. 2 முறைக்கு மேல மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கிடையாதுங்கிறாரு. அப்ப குறிப்பிட்டு பார்த்தா ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து தங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்ய வேண்டியது தானா? மறைமுகமா இது அவர்களுக்கு வைக்கப்பட்ட செக்கா? அதுதான் சொன்னேன். அவர் வந்து டைரக்டா சொல்ல முடியல. உங்களால தோத்து போயிட்டோம், நீங்க போங்க பதவி விட்டுன்னு சொல்ல முடியல. சரி, அதனால என்ன பண்ணாங்க, சுத்தி வளைச்சு இந்த வயசுக்கு மேல நீங்க இருக்க வேணாம். இப்போ இது வந்து இவங்க எப்பவுமே திமுக டிராமா கம்பெனி நம்ம சொல்லுவோம். அந்த எல்லா அரசு மேடைகள்ல கூட விளம்பரம் விளம்பரம் விளம்பரம்னு பண்ணாங்க. சினிமாத்தனமாவே இருக்கும். இப்பவும் பாருங்க எப்படி ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. மன்னன் திரைப்படத்துல விஜயசாந்தி அவர்கள் வந்து ரஜினி அவர்களுக்கு தேர்தல் ஜெயிச்சிருவாரு. சூப்பர் ஸ்டார் ஜெயிச்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எல்லாம் வயசானவங்க தானே. ஸோ 50 வயசுக்கு மேல இருக்க எல்லாருக்கும் நான் டெர்மினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாணியை கையில எடுத்துக்கிட்டு இப்ப இவங்க எல்லாரும் எப்படி தூக்குறது? இவங்க எல்லாருக்குமே வயசாயிடுச்சு. சரி, அப்ப அபவ் 70 மேல இருக்கவங்க எல்லாம் தூக்குறதா சொல்லி இவங்களை தூக்கிடலாம். அதுவும் படத்தை பார்த்து தான் ஐடியா பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் முதல்வரா இருக்கும் போதே வாக்கிங் போகும்போது மாமன்னன் படம் பாத்தீங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டவர். மக்களோட பிரச்சனையை கேட்கல. மாமன்னன் படம் நல்லா இருக்கா பாத்தீங்களான்னு கேட்டு நடந்து போனவர். அதனால இவரு அந்த படத்துல இருந்து அந்த ஐடியாவை சுட்டுருக்காங்க. சுட்டுட்டு 70க்கு மேல இருக்கவங்க எல்லாம் வேண்டாம். டைரக்டா சொன்னா சண்டை வரும். நாங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சண்டை வரும். அதனால இது பொது விதி, நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, இவருக்கு யார்கிட்டயாவது முறைச்சுக்கிறதுக்கு பயம். ஏன்னா அவங்க ஏதாவது தன்னை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஏற்கனவே இந்த கட்சியில நிறைய பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இவரு போய் டைரக்டா நீங்க வெளில போங்க, உங்களால தான் வந்துச்சு, நீங்க பதவி விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு விசாரணைன்னு வரும்போது அவங்க முதல்ல எடுத்த உடனே, சார் நான் துறை மந்திரி தான், நான் வெறும் எம்எல்ஏ தான், கையெழுத்து போட்டது முதல்வர்னு காட்டி விட்டாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பிரச்சனையாயிடும். அதனால இவருக்கு டோட்டலா ஒரு ரூலை கொண்டு வந்து எல்லாரையும் தூக்கிடலாம்னு சொல்லிட்டு அபவ் 70 நீங்க 2 தடவைக்கு மேல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். இது வரைக்கும் தெரியாதா? அப்ப இத்தனை நாள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கட்சி நடத்துகிறோம்னு சொன்னதெல்லாம் உருட்டா? இவங்க அந்த ரீல்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அப்ப இத்தனை நாள் நீங்க கட்சிய நாங்க வந்து எப்படி நடத்துறோம் தெரியுமா, சமத்துவத்தோட நடத்துறோம்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால், அந்த மாதிரி கேட்கணும். அப்ப நீங்க இப்ப எதுக்கு திடீர்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இதனால வரைக்கும் என்னாச்சு? அப்ப நீங்க முறையா நடத்தல. அப்ப இப்ப தெரிஞ்சு போச்சு, நீங்க 2 தடவைக்கு மேல இருக்க வேணான்றீங்க. யார் 2 தடவை இருந்தா? அப்ப எப்படி செலக்ட் பண்ணாங்க? இப்ப அடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு. யாரு இளைஞர்கள்? வயசான பொன்முடியோட பையன், வயசான நேருவோட பையன், வயசான சுரேஷ் ராஜனோட பையன், வயசான ஒரு மாவட்டத்துல இருக்க அந்த வயசான மாவட்ட செயலாளர்களோட பசங்க. அடுத்த தலைமுறை அவங்க உதயநிதி அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு வயதொத்த அவருடைய கருத்தொத்த அந்த ஒரு குரூப்ல இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாரும் உதயநிதிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐடியால கொண்டுறாரு. இதுதான் நடக்க போகுது. அடுத்து பாருங்க, 110 மாவட்ட செயலாளருங்கிறது அதான். ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் எவ்வளவு பிரிப்பாங்க? ஏற்கனவே 70 ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற மாவட்டமே 30 32 சம்திங் ஏதோதான் வருது. ஐ திங்க் 35க்குள்ளதான். 70 மாவட்ட செயலாளரே இவங்க வந்து ஒரு மாவட்டத்தை 2ஆ பிரிக்கணும். இப்ப 110க்கு எங்க போவாங்க? மெட்ராஸை 4ஆ பிரிச்சுட்டு தென் சென்னை வட சென்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்ட மாதிரி தென் மதுரை வட மதுரை, தென் திருச்சி வட திருச்சி, இப்படி பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க உலகம். ஸோ இவர்கள் வந்து இது வந்து ஒரு கண் துடைப்பு தான். அதுல ஒன்றும் யாருக்கும் பெருசா பலன் இருக்க போறது இல்லை. ஏன்னா இப்ப ஆளுங்கட்சியும் கிடையாது, இனி வரவும் முடியாது. நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாங்க ஆட்சியில எல்லாம். இவங்க திரும்பி வர்றதும் கனவு தான். ஸோ மாவட்ட செயலாளராக யார் பொறுப்பேற்றுப்பா? யார் செலவு பண்ணுவாங்க?
இவருடைய கட்சி கூட்டத்துக்குலாம் யார் செலவு பண்ணுவாங்க? இவர் வந்து போனாக்கா அங்க மீட்டிங் போடுறதுக்குலாம் யார் செலவு பண்ணுவாங்க? ஸோ யாரும் பொறுப்பேற்கிறதற்கு பொறுப்பு எடுத்து கொள்வதற்கு யோசிப்பாங்க. இந்த நேரத்துல போய் நம்பர் கூட்டியிருக்காரு. ஆக்சுவலா அது குறைக்கணும் இந்த நேரத்துல. பட் கூட்டியிருக்காரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது இவங்களுக்கு முறையா செய்ய தெரியல. என்ன பண்ணணும்? தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து மீள்வதற்கான வழியாக இல்லாமல் மீண்டும் இன்னும் படுகுழியில் தள்ளுவதற்காக இவர் இந்த மீட்டிங்லாம் போட்டுட்டு இருக்காரு. சார் நீங்க தான் அப்படி சொல்றீங்க. ஆனா உண்மையாவே அவங்க பார்த்தீங்கன்னா, தோல்விக்கான காரணத்த சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பொதுவா அந்த பாராளுமன்ற தொகுதின்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும் அப்டின்னா, மொத்தமா பொத்தாம் பொதுவா அந்த மாரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அந்த சட்டமன்ற தொகுதிகளையே 2, 2ஆக பிரிச்சிருக்காங்க. 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளர்ன்னு போட்டு, அக்கு வேற ஆணி வேறாக அலசுறாங்க தொகுதியில. ஆனா நீங்க மட்டும் தான் சார் இப்படி சொல்றீங்க. சரி. இப்போ எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்தது. தோத்து போயிட்டாங்க. 2 நாள்ல 2வது நாள் காலை, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் காலை, எந்தெந்த தெருவுல யார் யார் ஓட்டு போட்டாங்க அந்த ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த எலெக்ஷன் இதுல வந்து ஓட்டு போட்டோன்னே ஒரு ஃபார்ம் எல்லா கட்சிக்கும் கிடைக்கும். அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திமுக நம்பர் 1. அத கலெக்ட் பண்றதுல திமுக நம்பர் 1. அந்த ஃபார்ம கலெக்ட் பண்ணி யாருக்கு எந்த வார்டுல எவ்வளவு எந்த தெருவுல இருந்து எவ்வளவு ஓட்டு வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல பெரிய ஆளுங்க அவங்க. ஜித்தன். அவங்களுக்கு மே மாசம் அந்த ரிசல்ட் வந்து இன்னும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதுக்கப்புறம் தான் அத கண்டுபிடிக்கிறதுக்கான இது வேணுமா? தோத்து போனதுக்கான காரணம். 3 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 3 மாசமா என்ன பண்ணாங்க? கண்டுபிடிக்க வேண்டியது தானே! தோத்து போய் அடுத்த நாள் கூட்டத்த கூட்டு வச்சு, "என்னப்பா என்னாச்சு? ஏதுன்னு?" கேட்டு உடனே பேசி, அடுத்த மாசமே 1 மாசம் டைம் வாங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம்ன்னு பேசாம, 3 மாசத்துக்கு அப்புறம், "நாங்க இதுக்கப்புறம் குழு அமைக்கிறோம்." அப்படின்னா யார ஏமாத்துறீங்க? யார ஏமாத்த போறீங்க? உங்க கூட்டணி வெளிய போயிடுச்சு. கூட்டணியில இருந்த எல்லா கட்சியும் வெளிய போயிடுச்சு. யாருமே இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் ஒருவேள தாவேகா அரசோட செயல்பாடுகள் இவர்களை இந்த கூட்டத்த கூட்டுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்குமோ? பாருயா அவர் ஸ்கோர் பண்றாரு அப்படிங்கிற ரீதியில. இல்ல. அதாவது 2011ல இவங்க தோல்வியுற்ற போதும், உடனடியா மாவட்ட செயலாளர் எண்ணிக்கைய கூட்டுறது, அதெல்லாம் பண்ணாங்க. இவங்க எப்பவுமே தேர்தல்ல தோத்து போனா ஒண்ணு, ஜெயிச்சா ஒண்ணு பண்ணுவாங்க. ஜெயிச்சா மந்திரிக்கு பாராட்டு விழா, தோத்து போனா பரிசீலனை விழான்னு கூட்டம்னு சொல்லி நடத்தி எல்லாரையும் கூட்டு வச்சு ஏன் தோத்து போச்சுன்னுலாம் கேட்பாங்க. இது இது சும்மா இது வந்து கண் துடைப்புக்கே இவங்க கேட்கறது. நாங்க இன்னைக்கு கூட்டத்துல பேசிட்டோம் எல்லாரும். ஆமாங்க. என்ன பேசுனீங்க? எப்படி தோத்தீங்க சொல்லுங்க? இல்ல அது கட்சிக்குள்ள பேசிக்கிட்டோம். வெளில சொல்ல மாட்டோம்பாங்க. இந்த லெவல் தான் திமுகவோடது. இதுவரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தோத்து போனதுக்கு இதான் காரணம்னு சொல்லியிருக்காங்களா? குழு போடுறாங்கல்ல, இவ்வளவு விசாரணை நடத்துறாங்களா? ஒரே மக்கள் ஒரு வந்து எலெக்ஷன்ல எங்கள் மீது வைத்து எங்களுக்காக குடுக்கப்பட்ட தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லுவாங்களே சார் ஒவ்வொரு முறையும். சரி. அதுதான் நான் சொன்னேன். எப்ப பாரு மக்கள் குடுக்குற தீர்ப்பு நாங்க ஏத்துக்கிறோம். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு நாங்க ஏத்துக்கிறோம். இதெல்லாம் சொன்னவங்க தான் அவங்க. எப்ப பாரு மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு அண்ணாதுரை சொன்னாரு. அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அது முடிஞ்சு போச்சு. தோத்து போனதுக்கான காரணம் அந்த அறிக்கை எங்க? அந்த அறிக்கை எங்க? அத குடுக்க சொல்லுங்க. ஒரு தடவையாச்சும் வெளியிட்டு இருக்காங்களா? கட்சியில இருக்கவங்க ஏன் தோத்து போனாங்க? என்னன்னு சொல்லிட்டு, கடைக்கோடி தொண்டனுக்கு அந்த அறிக்கையோட காப்பி போயிருக்கு. அது வரைக்கும் நகல் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்களா? அனுப்பிச்சது இல்ல. அவன் இன்னும் போஸ்ட் ஓட்டிட்டு தான் இருக்கிறான். குடிசை வீட்டுல வாசல்ல திண்ணையில உட்காந்துக்கிட்டு, எப்படியாவது அடுத்த தடவை ஐயா வந்துருவாருன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவனுக்கு பாதி பேருக்கு இன்னும் கலைஞர் செத்து போனதே தெரியல. அப்படிதான் உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் செத்து போனதே தெரியல பாதி பேருக்கு. அப்படிதான் உட்காந்துருக்காங்க எல்லா கட்சியிலுமே. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இந்த அறிக்கைகளை கொண்டு போய் அடிமட்டம் வரைக்கும் ரீச் பண்ணி, எப்பா ஏன்பா போன வாட்டி நம்ம இதுக்கு ஓட்டு வரல உன் தெருவுலன்னு கேட்கணும். வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஏன் வரல? அடுத்து மாவட்ட செயலாளர் அவர் வீட்டுல உட்காந்துட்டு ஏன் வரல? அதுக்கு அடுத்து வட்ட செயலாளர் அங்க வீட்டுல உட்காந்துட்டு ஏன் வரல? அப்படின்னா எங்கேருந்து வரும்? நீங்க களத்துல இறங்கி கேட்டீங்களா? கேட்கல. ஊர் ஊரா போய் கிராம சபை கூட்டம் நடத்துறோம்லாம் போனாட்டி ஏமாத்துனீங்கல்ல. இப்ப இந்த வாட்டி எங்கேயாவது போய் கேளுங்க இப்போ. போடுங்க கூட்டத்தை அடுத்த மாசம். போய் கூடுங்க ஊர் ஊரா போய் கேளுங்க. கேட்க மாட்டீங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா உங்க ஆட்சியோட லட்சணத்தை மக்கள் அங்கேயே காரி துப்பி சொல்லிடுவாங்க. அப்ப உங்களுக்கு அங்கதான் அசிங்கம். ஸோ இந்த செயற்குழு கூட்டம், பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து எப்ப பாரு பேசப்படக்கூடிய டாபிக். எந்த கூட்டம் எடுத்தாலும் இவங்க தான் பேசுவாங்க. ஜென்சி கூட்டம் இருக்கு. இவங்கள்ட்ட ஜென்சி கூட்டம் பார்த்திருக்கீங்களா? திமுகவோட ஜென்சி கூட்டம் பாத்தீங்களா? கொத்து சொல்லுவாங்களே சார். அந்த ஜென்சி கூட்டத்துல வந்தவங்க எல்லாம் பாத்தீங்களா யாருன்னு? இல்லையே சார்.
ஜென்சிங்கிறது என்ன? ஆக்சுவலா வந்து ஒரு 20 வயசுக்குள்ள, இந்த 22க்குள்ள இருக்கிறவங்க ஜென்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுடைய ஜென்சி யார் தெரியுமா? ஜூலி மாதிரியான ஆட்கள். பிக் பாஸ்ல வந்த ஜூலி மாதிரியான ஆட்கள். அதாவது அபவ் 35 அவங்க தான் ஜென்சி. அப்புறம் நீ எந்த இளைஞருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? ஒரே ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு ரெடியா இருக்கு, அது மட்டும் தெரியும். அது மட்டும் கன்ஃபார்ம். எந்த அணி? ஒரே ஒரு இளைஞர் அணி வந்து அடுத்தது அவருக்கு தான், அது கன்ஃபார்ம் இப்பவே. அது திரு இன்பன் உதயநிதி. ஏன்னா அவங்க தாத்தா கிட்ட இருந்தது, அடுத்தது இவர்கிட்ட இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் இவர் பையன்கிட்ட கொடுப்பாங்க. இவர் தலைவர் ஆனோடனே இவர் பையன்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா கேள்வி கேட்டா இது ஒண்ணும் மடம் அல்ல, நாங்க ஒண்ணும் இல்ல, ஜனநாயக முறைப்படி நடத்துவோம்னு சொல்லிப்பாரு. அதே மாதிரி நாங்க வந்து ராஜராஜ சோழன் மன்னர்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க, நாங்க அப்படி கிடையாதும்பாங்க. ஆனா அப்பாக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் பேரன்னு இந்த வேலையை செய்வாங்க. கேட்டா ராஜாஜி கொண்டு வந்த குலத்தொழில் அழித்து விட்டது, நாங்கள் அப்படி இல்லைம்பாங்க. இவங்க குடும்பமா இதே வேலையை செய்வாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் வந்து பழக்கம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க, கனிமொழி மேடத்தை கொண்டு வந்து உட்கார வைங்க, மெயின் போஸ்டிங்ல உட்கார வைங்க. துணை பதவி வேண்டாம், கட்சியில மெயின் போஸ்ட் பொதுச் செயலாளர் கொடுங்க. பொதுச் செயலாளர் கொடுங்க. அது கொடுப்பாரா ஸ்டாலின் அவர்கள்? பெண்களுக்கு முக்கியத்துவம் தரேன்றாருல, பொதுச் செயலாளர் ஆக்குங்க அவங்கள. இவர் தலைவர், அவங்கள கொண்டு வந்து நீங்க வேற யாரையும் கொடுக்க மாட்டீங்க, கலைஞர் குடும்பம் மட்டும்தான் இருக்கும், முடிவு பண்ணிட்டீங்க. உங்க கார்பரேட் கம்பெனி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அவங்கள கொண்டு வந்து பொதுச் செயலாளர் ஆக்குங்க பார்ப்போம். மாட்டீங்கல்ல? அப்போ நீங்க இப்ப எந்த பெண்களுக்கு கொடுப்பீங்க? எந்த பெண்களுக்கு அடுத்து வாய்ப்பு கொடுக்க போறீங்க? உங்க வீட்டுல இருக்கவங்க இவ்வளவு திறமையா இந்திய தேசத்தின் பிரதிநிதியாக ஒரு தாக்குதலை, அந்நிய நாட்டு தாக்குதலை கண்டித்து பேசுவதற்கு பிரதமர் அவர்களால், அங்க மத்திய அரசால், அங்க நிர்வகிக்கக்கூடிய இந்திய அரசு, ஜனாதிபதி எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய இதுல ஒரு ஊரா போறதுக்கு குழுவை நியமிக்கிறார்கள். எல்லாரும் முடிவெடுத்து. யார் அனுப்புனாங்க? கனிமொழி அனுப்புனாங்களா? திருமதி கனிமொழி அவர்கள் போய் பேசினாங்களா ஒரு ஒரு ஊர்லயும்? அந்த அளவுக்கு திறமையானவங்க தானே. ஏன் உங்க கட்சியில அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க? அப்ப நீங்க யாருக்கு வாய்ப்பு தருவீங்க? அடுத்தது திருமதி கிருத்திகா உதயநிதி வாய்ப்பு தருவீங்களா? அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க, வேற யாரும் கொடுக்க மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இளைஞர்களுக்கு யாருக்கு வாய்ப்பு? இன்பனுக்கு. இவங்களுக்கு. அப்ப நீங்க பெண்களுக்கு இவங்க தான் வருவாங்க. யாருக்கு கொடுப்பீங்க? வெளியில ஒத்தரையுமே நீங்க வளர்க்கல. உங்களுக்கு அடுத்த வெளியில இருக்கிறத வளர்க்கலை. துரைமுருகன் அப்படியே இருக்காரு, அவர் பையன் இருக்காரு இன்னைக்கு, அவர் பையன் வந்து உட்காந்துருக்காரு. பொன்முடி அவர் பையன் வந்து உட்காந்துருக்காரு. இப்ப நீங்க ஆற்காடு வீராசாமி அவர்கிட்ட இருந்து வந்து உட்காந்துருக்காங்க. நீங்க வெளியாட்களை யாரை வளர்த்தீங்க? உங்ககிட்ட அதாவது அதிகபட்சமா போனா 36 38 மந்திரிகள் இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 38 மந்திரிகளோட வாரிசுகள் இன்னைக்கு இருக்காங்கன்னா நீங்க அவ்வளவுதான் வளர்த்துருக்கீங்க. மொத்தமே தமிழ்நாட்டுல நீங்க வளர்த்தது 70 80க்குள்ளதான் ஆட்களை. அப்படின்னா வேற யாரெல்லாம் எப்படி உங்கள்ட்ட வந்து சேருவாங்க? என்ன ஜென்சி மக்களை நாங்க சேர்த்துட்டோம், ஜென்சி சேர்த்தோம் யாரு? இந்த கந்த சஷ்டி கவசத்தை பற்றி அவதூறா பேசின அந்த குரூப் எல்லாம் வந்து ஜென்சில வருமா? அவங்க எல்லாம் ஜென்சில வந்து சேருவாங்களா இவங்கள்ட்ட? இல்ல சுபவீர பாண்டியனும் சாரங்க பாண்டியும் வருவாங்களா ஜென்சில? சொல்லுங்க. சாரங்கபாணி வந்து இவருல ஜென்சில வந்துருவாரு. அப்ப இவங்க திமுகல வந்து மீட்டிங்ல பேசும்போது அவரு ஜென்சி ஆயிடுவாரா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? நாங்க இளைஞர்களை கூப்பிடுறோம், பெண்களை கூப்பிடுறோம். உங்க குடும்பத்துக்கு வாய்ப்பு தரதுக்காக இந்த ஒரு வேலையை காட்டுறீங்க. சார், ஒருவேளை மூத்த அமைச்சர்கள் இருப்பது வந்து உதயநிதி அவர்களின் வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிற ரீதியில அத மனசுல கணக்குல வச்சு இந்த மாதிரியான முடிவுகளை முன்னெடுத்திருப்பாங்களா சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். இவருக்கு தோதாக இருக்கக்கூடிய, இவருக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆட்களை நியமிக்கணும் தான் நீங்க சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டுறாங்க. சீனியர்ஸ் எல்லாரும் ஓரம் கட்டினா ஜூனியர்ஸ் எல்லாம் இவங்க இவங்க இதுல வந்துருவாங்க, செட்ல வந்துருவாங்க. நீங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்துல திரு துரைமுருகன் அவர்கள் போல்டா பேசுவாரு. கொஞ்சம் உடம்பு முடிஞ்ச காலத்துல போல்டா பேசுவார். இப்ப திரு உதயநிதி அவர்கள் மீட்டிங் நடத்துறாருன்னா அதே மாதிரி அவர் பேசினாருன்னா இவர் தாங்குவாரா? தாங்க மாட்டார். அதனால இவருக்கு இவர் சொல்றதெல்லாம் கேட்டு இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்லக்கூடிய ஒரு குரூப்பை தயார் பண்ணணும். அதுதான் ட்ரையல் பார்த்தாங்க இந்த 5 வருஷத்துல. இப்ப அடுத்து நடந்துரும்னு நினைச்சாங்க, நடக்கல. சோ இந்த திமுக இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர், திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களின் அடுத்த தலைமுறையினருக்கு பொறுப்புகளை வழங்குவது தொடர்பாகத்தான் இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல இவங்க ஒன்றும் பெருசா பண்ணல. எனக்கு ஒரு டவுட். ஏன் நீங்க இது இப்படி பாக்குறீங்க? உதயநிதி
தன்னை சார்ந்து தான் பயணிக்க இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லைன்னா கட்சியை அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு தன்னை போல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர் தனக்கான ஒரு டீம் வேணும்னு நினைச்சிருக்கலாம்ல. அது ஒண்ணும் தப்பில்லைல்ல. இப்ப யாரு கேப்டன் ஆஃப் த ஷிப்போ அவங்க தானே டிசைட் பண்ணணும். யார் நமக்கு வரணும், செயலர் யார் வரணும், யார் நம்ம கூட பயணிக்கணும்ங்கிறத டிசைட் பண்றது கேப்டன் ஆஃப் த ஷிப் தானே சார். அதுல ஒண்ணும் தவறு இல்லையே சார். கரெக்ட். அப்ப கேப்டன் அவர் தானே ஒத்துக்க சொல்லுங்க. அந்த கூட்டத்துல இவர் தான் அடுத்த கேப்டன் சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யார் கேட்டா உங்களை? யார் கேட்டா? நீங்க இவர்தான் கேப்டன். சார் இப்ப நீங்க தான் சொன்னீங்க சற்று நேரம் முன்னாடி இதுல அடுத்து வரக்கூடிய இளைஞரணி தலைவரை கூட தெரியும். அப்ப இது அறிவிக்கப்படாமையே நடந்துட்டு இருக்கு சார். அறிவிச்சாலும் எல்லாருக்கும் தெரியும் இல்ல. நாங்க என்ன சொல்றோம், நீங்க சொன்னீங்க இது ஏன் இப்படி நம்ம பார்க்கணும்? கேப்டன் தனக்கான ஆட்களை தயார் செய்கிறார். சரி, கேப்டன் இவர் தான் அறிவிக்க சொல்லுங்க. இப்ப அதாவது அன்அபிஷியலா இன்ஃபார்மலா நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நீங்க இவருக்காகத்தான் இதை செய்கிறோம்னு சொல்லுங்க. தேர்தல் தோல்விக்காக செய்தோம்னு சொல்லாதீங்கன்னா கேட்கணும். தேர்தல் தோல்வி எல்லாம் வச்சு அடுத்து கட்சியை வளர்ப்பதற்காக இதை செய்கிறோம்னு சொல்லாதீங்க. உதயநிதியை வளர்ப்பதற்காக இதை செய்கிறோம்னு சொல்லுங்க. இவ்வளவுதான் கேள்வி. நீங்க நான் கட்சிக்காக இவ்வளவு எல்லாம் உழைக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உதயநிதிக்கு சப்போர்ட்டா அடுத்து கட்சியை நடத்தக்கூடிய வளர்க்கக்கூடியன்னு நான் சொல்ல மாட்டேன், நடத்தக்கூடிய ஒரு பெரிய படையை இவருக்கு தருகிறோம். நான் எங்கிட்ட 70 பேர் இருந்தாங்க, அவங்கள வச்சு நான் தோத்து போய் 70 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. அடுத்தது இப்ப 110 சீட்டு ஜெயிக்கிறதுக்காக லக்கி நம்பரா 110 பேரை போட்டிருக்கேன். அதனால 110 மாவட்ட செயலாளர்களோட இவர் கட்சியை அடுத்து வழி நடத்துவார்னு சொல்லிருங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்க கட்சி உங்க சொத்து. யார் கேட்க போறாங்க? கேட்பதற்கு யாருக்கும் ரைட் இல்லை. ஆனா நீங்க அடுத்த கட்சியில யார் தலைவரா வராங்க, அடுத்த கட்சியில எதுக்கு இவரை போட்டாங்க, அதெல்லாம் நீங்க கேட்பீங்க. உங்க கட்சியில கேட்டாக்க இது எங்க உட்கட்சி பிரச்சனை, நீங்க யார் கேட்கணும் பதில் சொல்லுவாங்க. அது திமுகவோட வழக்கம். நம்ம கேட்கறது ஒண்ணுதான், இதை நீங்க உதயநிதிக்காக செய்கிறோம், இன்பனுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை நடத்திட்டு யாரெல்லாம்பா இவரை சப்போர்ட் பண்ணீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேன். இது நாங்க அடுத்து வளர்க்க போறோம், திராவிடத்தை கொண்டு போறோம், 9 விதமான அந்த அறிக்கை கொடுத்துருக்கு, தீர்மானங்கள் 9 தீர்மானங்கள் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அதெல்லாம்? எப்படி இருந்தாலும் கட்சி இதுக்கு மேல வளர்ந்து பெருசா ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நீங்க இதே ட்ரெண்ட்ல தான் இருக்க போறீங்க. தாவேகா வர்சஸ் திமுக இதேதான் ஓட்ட போறீங்க அடுத்த 5 வருஷத்துக்கும். நீங்க அப்பதான் அடுத்த தேர்தல்ல திமுக தாவேகான்ற அந்த ஒரு இது வரும், ஸ்ட்ராட்டஜில பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க அதையே தான் பண்ண போறீங்க. இப்ப கூட சட்டமன்றத்துல நீங்க என்ன பேசுனீங்க? இது வரைக்கும் எந்த முக்கிய பிரச்சனையும் பேசல. மோதிரத்துக்கு தாய்மாமன் சீர்திட்டம், அதுல மோதிரம் ஒருத்தர் 1 பைசாக்கு மேக்கிங் சார்ஜ் எல்லாம் போட்டிருக்கிறதா செய்தி எல்லா இடத்துலயும் ஓடிட்டு அதை பத்தி எல்லா இதுவும் வந்திருக்கு. அதை பத்தி பேசல. நீங்க இன்னும் அங்க உட்காந்துக்கிட்டு நிர்மல்குமாரை கலாய்ச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க 2 பேர் தான் இருக்கணும், 2 பேரை பத்தி தான் பேசணும். ஆனா முக்கிய விஷயத்த நாங்க சண்டை போட்டுக்க மாட்டோம், மற்றதெல்லாம் பேசி சண்டை போட்டுப்போம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள அந்த என்ன சொல்றது, அந்த அந்த பவருக்கான போட்டி நீங்க 2 பேர் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி பண்றீங்க. ஸோ அது நீங்க அரசியல், இது கட்சி. ஸோ 2மே இப்படிதான் திமுக நாடகம் நடத்தும். அதனால இது தெளிவா சொல்றோம், நீங்கள் உதயநிதிக்கு அடுத்தது பொறுப்பு கொடுப்பதற்காக அவருக்கான ஒரு குரூப்பை செலக்ட் பண்றதுக்கான கூட்டம் தான் நடத்திருக்கீங்க. இதுல நீங்க ஒண்ணுமே பண்ணல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் 49ல அண்ணாதுரை அவர்கள் அந்த கட்சி துவக்க கூட்டம் ஒண்ணு நடத்தி ஒரு வீட்டு மொட்டை மாடியில உட்காந்து துவக்க கூட்டம் ஒண்ணு நடத்தின போது எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்களுக்கு எல்லாம் என்ன வயசு? அது உண்மையான ஜென்சி இவங்க சொல்லக்கூடிய இந்த காலகட்டம். நான் வயசுக்கு சொல்றேன். எல்லாரும் 25, 24, 25, 24 இருந்தாங்க எல்லாரும். அதெல்லாம் இளைஞர் படையா இருந்தது. இப்ப இவரு கூட வரும்போது முடியாம நடந்து வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு காலத்துல எத்தனை பேர் வந்தாங்கன்னா பல லட்சம், பல ஆயிரம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த நம்பர்ஸ் நான் இன்னும் சொல்லணும்னு சொன்னா அந்த மேக்ஸ் கணக்குல கரெக்டா சொல்லணும்னா எத்தனை பேர் வந்தாங்கன்னா அந்த ஃபிகர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் சுகர் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அந்த ரேஞ்சில் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு கட்சி அடுத்து இது உதயநிதி யார் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவரும் தனக்கு வேண்டியதை சொன்னா கேட்க முடியாது. மாமா அவங்க அந்த ஒரு உறவு முறையோட வளர்ந்த அவரு உதயநிதி சின்ன வயசுல இருந்து உறவோட வளர்ந்தவர். இவரை மாமானு கூப்பிடுவேன், இவரை சித்தப்பான்னு கூப்பிடுவேன். எல்லாரும் அந்த அளவுக்கு நெருக்கம் அந்த குடும்பங்கள்.
அப்போ இவர் எப்படி பண்ணுவாரு? "டேய்ப்பா உதயா அது வேணாம்" அப்படின்னு சொன்னாக்க, மறுத்து பேச முடியுமா? சண்டை போட முடியுமா? அதற்காக ஒரு சின்ன குழு திருத்தம் பண்ணி, இவருக்கானத செட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மற்ற யாருமே இல்ல. யோசிச்சு பாருங்க. தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் இவங்கெல்லாம் வச்சு 10 பேர் வச்சு ஒரு குழு ஒரு குழு பண்றாங்க. இந்த குழு வந்து இவங்களுக்கு அறிக்கை குடுக்கும் அப்படின்றாங்க. இந்த குழுவெல்லாம் தான் தோத்து போனதுக்கான காரணம் இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியாதா? இதுவரைக்கும் தெரியாதா இந்த குழுவுக்கு? கீதா ஜீவனுக்கு இது தெரியாதா? அவங்க ஊர்ல ஏன் தோத்து போனாங்கன்னு? அத சொல்ல மாட்டாங்களா? இதுக்கு எதுக்கு 10 பேர் கொண்ட குழு? இது சும்மா கண் துடைப்புக்காக போட்டுக்கிட்டு, நாங்களும் பேசுறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போறதுக்கு, இதெல்லாம் பேசுறவங்க சட்டமன்றத்துல போயி ஏதாவது உருப்படியா பேசுறதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்களா? அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு என்ன சொல்றது? தோல்விக்கான காரணம் என்று சொல்லி, கண் துடைப்புக்காக சொல்லி, அடுத்தது கையில குடுக்குறதுக்கு, வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பும் வரும். நம்ம வெயிட் பண்ணுவோம். சீக்கிரமாவே வரும். மேபி உதயநிதி நவம்பர்ல பிறந்த நாள் வந்தா, அப்ப கூட அந்த மகுடம் சூட்டு விழா நடக்கலாம்.